ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியபா சரணம். அனைவருக்குமே வணக்கம். இன்று ஜூன் 10. குளிக்கின்ற தண்ணீருடன் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நாம் சேர்த்து குளித்து வந்தோம் என்றால் நமக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றதாம். எனவே நீங்களும் குளிக்கின்ற நீருடன் இந்த விநாயகருக்குரிய பொருளை மட்டும் சேர்த்து குளித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், கஷ்டங்கள், நோய் நொடிகள் அனைத்துமே நீங்குவதற்கு ஒரு வழிபாடாக இருக்கும். நீங்கள் விநாயகரை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். இதனால் அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். இதனை காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத நோய் நொடிகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு தீர்வானது கிடைக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்துக்கு இருக்கின்றது. இந்த ஒரு பரிகாரத்தை காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தருக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நோய் நொடிகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். குளிக்கும் பொழுது விநாயகருக்குரிய இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து விட்டு குளிக்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்களை விநாயகரை நினைத்து கொண்டு உங்களுடைய வேண்டுதல்களை கேளுங்கள். கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வேண்டுதலானது கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு எளிய பரிகார முறைக்கு இருக்கின்றது. அது என்ன பரிகாரம்? இந்த ஒரு பரிகாரத்தை காஞ்சி மகான் மகா பிரிவா செய்ய சொல்லியிருக்கிறார். எனவே நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். இதனால் இங்கே பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். அது என்ன பொருள் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். அதாவது விநாயகருக்கு கரும்பானது மிகவும் பிடிக்கும். அதே போல் கரும்பிலிருந்து வரக்கூடிய அந்த சாறு இருக்கல்லவா, கரும்பு சாறை நாம் குளிக்கின்ற நீருடன் ஒரு சொட்டோ அல்லது 2 சொற்களோ சிறிதளவு 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவிற்கு நாம் குளிக்கின்ற நீருடன் சேர்த்து அதற்கப்புறமாக நாம் குளித்து வந்தோம் என்றால் நமக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்ந்து விடுமாம். இதனை நீங்கள் குளிக்கின்ற நீருடன் சேர்த்துவிட்டு ஒரு 5 நிமிடங்கள் வரை நீங்கள் விநாயகருக்கு தியானம் செய்யுங்கள். தியானம் செய்துவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் அந்த தண்ணீரை உங்களின் மேல் ஊற்றுங்கள். இப்படி ஊற்றும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையுமே நீங்கள் விநாயகரின் மீது வையுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற்றப்படும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்துக்கு இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இதனை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.